ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழைக்காயில் வறுவல் பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரே போல் வாழைக்காயில் வறுவல் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரே போல் வாழைக்காய் வறுவல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஒரு 2 வாழைக்காய் கட் பண்ணி இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா நம்ம மசால் நாமளே அரைச்சிட்டு தான் பண்ண போகிறோம். ஒரு துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் திருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன். வாழைக்காய் கேஸு, அதனால் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வாழைக்காயை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காயில் இருக்கிற தண்ணியே போதும். அப்படி அந்த தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிச்சிட வேண்டாம். வாழைக்காய் நம்ம பார்த்திங்கன்னா மசால் தூள்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம். இதை ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போது கலந்து வச்சுருக்கிற வாழைக்காயை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். வாழைக்காய் வறுவலுக்கு எடுத்து வச்சிருக்கிற பொருள்லாம் நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வாழைக்காய் மொறு மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்துடுச்சு. எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். வாழைக்காய் பொரிச்ச அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன். தட்டி வச்சிருக்கிற ஒரு 6-7 பல் பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா வரணும். அந்த அளவுக்கு பூண்டை நல்லா வணக்கிக்கோங்க. பூண்டு நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் வணக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வாழைக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பட்டை, லவங்கம், சோம்பு அதெல்லாம் போட்டு அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜாரை கழுவியாச்சு. இப்போ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வாழைக்காயிலே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துருப்போம். இந்த டைமில் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும். 1 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். மூடி வச்சு 1 நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு. அப்படியே சிக்கன் வறுவல் செஞ்சால் எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வந்து வீடு ஃபுல்லாமே நல்லா மணமாக இருக்குது. இதே போல் வாழைக்காய் வறுவல் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலை தூவிக்கலாம். சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் வாழைக்காய் வறுவல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சிக்கனுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட். சிக்கன் வறுவல்லாம் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டில் இது இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வாழைக்காய் வறுவல் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். வாழைக்காய் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து நீங்கள் எதுக்கு வேணால் நீங்கள் வந்து சைடிஷாக நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, எதுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே போல் வாழைக்காய் வறுவல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.